ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்மளோட மேரேஜ் சீரியஸோட தேர்ட் பார்ட். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா வேலையையும் முடிச்சுட்டு இப்படி நிம்மதியாக சாயா போட்டு குடிக்கும்போது தான் மனசில் ஒரு புத்துணர்ச்சியே வருது. அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. இவங்க என்ன பண்ணுறாளுங்க? காலேஜுக்கு போகிறாங்களா இல்லையா? சரி, சத்தம் போட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாளுங்கன்னு. ஏ சோனியா, ஏ சந்தியா, என்னம்மா? ஏட்டி என்ன பண்ணுறீங்க? ரூம்குள்ளே ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருக்கோம்மா காலேஜுக்கு. சரி, சீக்கிரமா கிளம்பி வாங்க. இந்தா வாரோம்மா. என்னைக்கு நீ மட்டும் வந்திருக்க? எங்கே உன் தங்கச்சி கரையை காணோம்? இந்த வருவோம்மா. ஏ சோனி, டக்குன்னு வா. இந்த வாரேன் சந்தியா. சரிம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் காலேஜுக்கு போயிட்டு வரோம்மா. சரி டாப், சாப்பாடெல்லாம் எடுத்துட்டீங்களா இல்லையா? எடுத்துட்டோம்மா, போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்க. இனிமேல் மதியத்துக்கு சமைக்க வேண்டியதான். என்ன சமைக்கலாம்? பேசாமல் மீன் வாங்கி கூட்டு வச்சு கறி வச்சுருவோமா? வேறு காய்கறி வாங்கி கூட்டு வச்சுட்டு மீனை வாங்கி குழம்பு வச்சிட வேண்டியதான். லட்சுமிக்கா, லட்சுமிக்கா, என்னது இது? சின்ன பொண்ணு குரல் மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு தான் வந்திருக்காளோ? சின்ன பொண்ணு, உள்ளக்கவா. அந்த வாரேக்கா. என்னடி மச மசன்னு பார்த்துட்டு இருக்க? உட்காரு. சரிக்கா, உட்காடுறேன். அப்புறம் அக்கா, என்னக்கா கூட்டுக்கறினா என்ன வச்சிய? அவங்களுக்கு தயிர் சாதம் பண்ணி கொடுத்துட்டோம், பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டோம் மதியத்துக்கு அதுகளுக்கு. சரி, அப்புறம் இப்போ வாங்கி மீனை வாங்கி குழம்பு வச்சுட்டு அப்படியே ஏதாவது காய்கறி கிடச்சா அப்படியே கூட்டு வச்சிடலாமான்னு பார்க்குறேன். ஐயா, நீங்கள் சமைச்சிருப்பியே, உங்கள் வீட்டில் சாப்பிட்டு போகலாம்ல வந்தேன். இதில் என்னடி இருக்குது? இரு, நான் சமைச்சு தானே சாப்பிட்டு போ. அப்போ சரிக்கா. என்ன மீன் வாங்கியிருக்கிய? ஏட்டி, இப்போ தானே சொல்லிட்டு இருக்கேன் இனிமேல் தான் மீன் வாங்கணும்னு. ஓ ஆமாக்கா, ஆமாக்கா, சாரி, வாங்கிட்டேன். என்னது இது? இன்னைக்கு வேற நம்ம சமைக்கவே இல்லை. நம்ம புருஷன் வந்தா திட்டுவானே. நம்ம இன்னைக்கு மட்டும் சமைக்கலனா சரின்னு விட்டுருவான். நம்ம என்னைக்குமே சமைக்க மாட்டிக்கிறோமே. வந்தால் எப்படி பேசுவான்னு தெரியலையே. நான் என்ன பண்ண போறேனோ? பேசாம ஒரு குண்டான எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வீடு போயிட்டு வருமா? சரி, இதுக்கு மேலே என்னால் சமைக்க முடியாது. இனிமே அப்படிதான் பண்ணணும். யார் வீட்டுக்கு குண்டான தூக்கிட்டு போகிறது? பேசாம சின்ன பொண்ணு வீட்டுக்கு போவோமா? அவ சும்மாவே அந்த மாதிரி சமைப்பா. வேணவே வேணாம். வேற யார் வீட்டுக்கு போகலாம்? லட்சுமி அக்கா வீட்டுக்கு போனால் குழம்போட ஒரு கிண்ணத்தையும் தருவாக. சரி, நம்ம அவக வீட்டுக்கே போயிட்டு வருவோம். ஆமாக்கா, கேட்கணும்னு நினச்சேன். ஓனரவிய நம்ம சந்தியாவை பொண்ணு கேட்டாங்களே, நீங்கள் அண்ணன்ட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் சொன்னீங்களா? அவங்க என்ன முடிவு சொன்னாங்க? இல்லைன்னா சொல்லவே இல்லையா? டக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு ஆர்வம் தாங்க மாட்டேங்குது. ஏட்டி, இப்படி நீ சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் எல்லாருக்கும் சம்மதம். எங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கும் ஓகே, என் புருஷனுக்கும் ஓகே. அவங்கள்ட்டையும் சொல்லிட்டேன். ஒரு 2 நாள் கழித்து பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். இதனால் நாங்கள் கேட்டால் தான் சொல்லுவீங்க என்னக்கா?
ஏட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லட்டி, இப்போ தானே வந்திருக்கு, அதுக்கடுத்து அவனை பார்க்கவே இல்லையே. சரி சரி, இப்போ நீங்கள் மீன் குழம்பு வைக்க போகிறனாலே நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். சரிங்க மேடம். லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. என்ன உமா வாய்ஸ் மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு? ஆமாம் லட்சுமி அக்கா, என்னன்னு தெரியல, இங்கே வந்திருக்கா, என்னன்னு கேளுங்க, உள்ளாக்கார சொல்லுங்க அப்படியே. உமா கிச்சனில் தான் இருக்கோம், அப்படியே உள்ளாக்கவா? சரி அக்கா. என்ன லட்சுமி அக்கா, காலையிலேயே 2 பேரும் மீட்டிங் போட்டிருக்கீங்க, என்ன விஷயம்? அது வந்து உமா என் பக்கம் திரும்ப நான் சொல்கிறேன். சொல்லு சின்ன பொண்ணு. அது வந்து உனக்கு பட்டமளிப்பு விழா வைக்க போகிறோம். அது எப்படி நீ டெய்லி வீட்டில் ஆக்காமல் ஓசியில் சோறு வாங்குறீங்கிறது ஒரு சாதனையை படித்து அதை நாங்கள் கின்னஸில் சேர்க்க போகிறோம். அதுதான் ஒரு அவார்டு கொடுக்குறதா பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நீ ஏன் வந்துட்ட பாரு. இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன ஒரு கொழுப்பு, என்னைய பார்த்து ஓசி சோறுன்னு சொல்கிறா. அவ என்னமோ வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. என்ன அவ எப்பயாவது அப்படி இருப்பா, நான் எப்பயுமே அப்படி இருப்பேன். இங்கே கூட எனக்கு முன்னாடி அவ தான் வந்து நிற்கிறா. இதில் என்னைய ஓசி சோறுன்னு சொல்கிறா. என்ன ஒரு கொழுப்பு. என்ன உமாக்கா ரொம்ப நேரமாக குடிஞ்சு எதோ யோசிச்சிட்டே இருக்கியே, எப்படி ரெஸ்போர்ட் எல்லாம் யோசிக்கிறீங்களோ பட்டமளிக்க விழா? சின்ன பொண்ணுக்கு எப்பயுமே தமாசுதான். இல்லைக்கா நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். எந்த ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்க நீ? என் மகளுக்கு உங்ககிட்ட மனசை பேச முடியாது. அப்படி வா வலிக்கு. என்ன விஷயமாகுமா வந்திருக்க? உங்கள்கிட்ட கொஞ்சம் குழம்பு வாங்கலான்னு வந்தேங்க்கா. தான் உமா நான் வைக்கணும், வெயிட் பண்ணு, நான் வச்சு தரேன். அது வரைக்கும் 2 பேர் போய் ஹாலில் இருங்க, நான் வச்சுட்டு கூப்பிட்றேன். சரி அக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் பாட்டை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.